ராகுல் காந்தி போன்ற ஒரு பெரிய கட்சியோடைய ஒரு மூத்த தலைவர்கிட்ட இது மாதிரி வரதெல்லாம் பெரிய வேதனையும் ஷாக்கையும் கொடுக்குது. அது வந்து பாகிஸ்தானே மறுத்திருக்கு எங்களுக்கு சொல்லலை. ராகுல் காந்தியோடைய தேசப்பற்ற பலர் சந்தேகிக்கிறார். ரொம்ப பகிரங்கமாகவே இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. அவருடைய சந்தேகம் ரன்வேவை நம்ம வந்து தாக்குதல் பண்ணியிருந்தோம். அந்த ரன்வேல நடந்த விழுந்திருக்கக்கூடிய பெரும் பள்ளத்தை நம்ம போட்டோவா எடுத்து காட்டியிருக்கோம். எவ்வளவு ப்ரிசைஸா நம்ம அடிச்சோம் பாருங்கன்னு தெளிவா சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு என்னென்ன சேதம் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லா தெளிவா சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன சேதம் அவங்க ஏதாவது சொன்னாங்களா? வீடியோ இருக்கா, போட்டோ இருக்கா, காட்டியிருக்காங்களா? ராகுல் காந்தி என்ன தேவைப்படுது? நம்ம தெளிவா ரஃபேல் மாதிரியான விஷயங்கள் நடந்தா அவனே சொல்லியிருப்பான். அவனே சொல்லாத விஷயத்தை நீங்க கவலைப்படுறீங்க. ராகுல் காந்தியுடைய தேசப்பற்று எந்த தேசத்தின் மீது இருக்கு? இந்தியா மீதா, பாகிஸ்தான் மீதா? மைனாரிட்டிஸ்ங்கிற கேள்வி எங்க வந்தது? வெளிநாட்டவர்கள், ஏன் நாடே கிடையாது, அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, ஊடுருவி வந்திருக்காங்க. அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்கள்ல, வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்கள்ல அவங்களுடைய டெமோகிராஃபியை மாறக்கூடிய அளவுக்கு, அதாவது யாரு இந்தியர்கள் யார் அந்நியர்கள்னே தெரியாத அளவுக்கு ஊடுருவி வெளிநாட்டுக்காரர்கள் ஊடுருவியர்களை நம்ம வந்து எந்த மதம் எந்த ஜாதியும் பார்த்தது நியாயம் இல்லை. அவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காகவோ மைனாரிட்டி என்பதற்காகவோ பாஜக பேர் அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. அவங்க இஸ்லாம் அவங்க வச்சுக்கணும். ரோஹிங்கியா முஸ்லீம் ஏன் பாகிஸ்தான் வச்சுக்க மாட்டேது? ரோஹிங்கியா முஸ்லீம் ஏன் பங்களாதேஷ் வச்சுக்க மாட்டேது? அப்போ நான் மட்டும் வச்சுக்கணுமா? அப்போ முஸ்லீம்கள்ங்கிறது இல்லை பிரச்சனை. நான் வந்து மல்ஹோத்ரா நல்லவங்க அப்படின்னும் கெட்டவங்களும் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. மல்ஹோத்ரா அவங்க லேடி யூடியூபருடைய கேஸ்ல வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு வந்து அதில் இன்னும் சரியா புரியப்படலை. ஏன்னா பாகிஸ்தானுக்கு நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க, அது கன்ஃபார்மா இருக்கு. ஆனால் அவங்க ஒரு டிராவல் பிளாகர் தான். அவங்க வந்து டிராவல் தான் அவங்களுடைய பிளானே. ஸோ அதனால போயிருக்கிறாங்களா, போகும்போது யார் யாரெல்லாம் செஞ்சாங்க. சில சந்தர்ப்பங்கள்லாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு கியூரியாசிட்டியில் இது மாதிரி போகும்போது சில தப்பான ஆட்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தன்னுடைய சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் கருத்து வச்சிருக்காரு. அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போதே நாங்கள் வந்து அதாவது வி வாண்ட் தம் ஏர்லி அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு லேப்ஸ் இல்லை, இது ஒரு கிரைம், இந்தியாவுக்கு வந்து உண்மை தெரியணும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி கருத்து வைக்கிறார். ராகுல் காந்தி போன்ற ஒரு பெரிய கட்சியோடைய ஒரு மூத்த தலைவர்கிட்ட இது மாதிரி வரதெல்லாம் பெரிய வேதனையும் ஷாக்கையும் கொடுக்குது. அது வந்து பாகிஸ்தானே மறுத்திருக்கு எங்களுக்கு சொல்லலை. நாம இப்போ இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண விட நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்க்கணும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போதே பண்ணி முடிச்சுட்டு 4:30 மணிக்கு நம்முடைய ராணுவம் பூரா வீடு திரும்பின பிறகு பிரதமர் சொல்றார், அவங்களுடைய ராணுவத்துக்கு தகவல் சொல்லிட்டீங்களா அப்படின்றார். தகவல் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பப்ளிக்டே சொல்லுங்கன்றார். ஏன்னா ஊருக்கு வந்து நான் அடிச்சிருக்கிறேன், அதான் அவனுக்கு முதல்ல தகவல் சொல்லிடு. இந்த மாதிரி உங்கள் ஊரில் நாங்கள் இருக்கு 30-32 பேர் நாங்கள் காலி பண்ணியிருக்காங்க, எல்லாமே பிஓக்கள் இருந்தாங்க, எல்லாமே இந்த தகவல் சொல்லிடுறோம். அது போல நம்ம வி வாண்ட் தம் எவ்ரிடே. வி வாண்ட் தம் எவ்ரிடே. தப்பு பண்ணாத, தேவையில்லாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி அப்போ நான் வந்து நான் நாளை காலை 11 மணிக்கு வரப்போறேன், 10 மணிக்கு வரப்போறேன், 7 ஃப்ளைட் வரப்போதா, இது மாதிரி ஒரு அபத்தமான வாதத்தை இப்படி ஒரு மூத்த தலைவர் இருப்பார் நான் நினைக்கவே இல்லை, நான் கற்பனையே பண்ண முடியல. ராகுல் காந்தியோடைய தேசப்பற்ற பலர் சந்தேகிக்கிறார். ரொம்ப பகிரங்கமாகவே இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு அவருடைய சந்தேகங்கள். இப்படி அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுவாரா? அப்ப இவர் மேல மத்தவங்க சந்தேகப்பட்டு சொல்றது ரொம்ப நியாயம் போலதான் தெரியுது. இல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸே வந்து அந்த கமெண்ட்ஸ் பண்றது, ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஆரம்பிச்ச ஏர்லி ஸ்டேஜ்ல நாங்க வந்து அதை சொல்லிடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க ரொம்ப தெளிவா சொன்னது, நீ நடவடிக்கை எடுங்கிறத. நமக்கு வந்து 7ஆம் தேதி பிரஸ் மீட்லயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. விக்ரம் மிஸ்ரி பிரஸ் மீட்ல சொல்றார், ஏப்ரல் 22 சம்பவம் நடந்த உடனே நாங்க வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணோம், அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், நாங்க காத்திருந்தோம். அவர் நடவடிக்கை எடுக்காது மட்டுமல்ல, எங்க மேலேயே பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்கள் மே 7ஆம் தேதி நம்ம ஆக்ஷன் ஆரம்பிச்சோம். இது வந்து விக்ரம் மிஸ்ரி அவர்கள் 7ஆம் தேதி பேட்டியிலே கொடுத்துருக்காரு. அப்போ வார்ன் பண்ணோன்னு சொன்னது நீ ஆக்ஷன் எடு, இல்லாட்டி நான் ஆக்ஷன் எடுப்பேங்கிறது தான். அது வந்து ஒரு எச்சரிக்கை. நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒருத்தர் பிரச்சனை சொல்ல, நீ சரி பண்ணிட்டியா, நான் வரவா, இதை கேட்டு இவ்வளவுதான். அப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, இவர் எப்படி மாத்துறாரு ராகுல் காந்தி, நாங்கள் 8 ஃப்ளைட் எடுத்து வரோம், 9 மணிக்கு எடுத்து வரோம், பவால்பூரில் எடுத்து வருவோம், நாங்கள் வந்து பிஓக்கு எடுத்து வரோம், இது காட்டி கொடுத்த மாதிரி சொல்றீங்க. எவ்வளோ ஆபத்தான வாதம். இப்படி நடக்கலை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்றாங்க, இப்படி நமக்கு ஒரு வார்த்தையோட சொல்ல என்ன தன்னா ஓடி போயிருப்பாங்க. முதல்ல அவர்களுக்கு எவ்வளவு சேதம் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்காரு. நான் கண்ணால பார்த்துருக்கேன். இதுல லாகூர்ல வந்து எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க தளபதி ஒப்புக்கிறார். நம்ம முன்னாடி சொன்னா எப்படி பாதிக்கப்படும்? இவர் கொஞ்சம் கூட கூசாம வந்து உனக்கு எத்தனை ஃபிளைட் போச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. எங்க ஃபிளைட் போச்சு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நம்ம நடத்தின தாக்குதலுக்கு மே 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடத்தின தொடர் பிரஸ் மீட்கள்ல சேட்டலைட் இமேஜ், போட்டோ, இடம்
பேரு டயம் அத்தனையுமே காட்டிடும். ஆனா ரஃபேல் போன்ற விஷயத்தை பத்தி கேட்கும்போது ஏகே பாரதி அவர்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வெளில சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி இதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க இருந்ததை நாங்க சொல்ல முடியாது, அவங்க சொல்லட்டும். ராகுல் காந்தி விஷயத்துக்கு நான் வரேன். ஸோ நம்ம எங்கெங்க தாக்குதல் நடத்தணும், எவ்வளவு தாக்குதல் நடத்தணும், எத்தனை மணிக்கு நடத்தணுங்கிறது நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம வந்து மே 7ஆம் தேதி நடத்தின 9 தாக்குதல்கள், அது வந்து 22 நிமிஷம் இடைவிடாமல் நடந்துச்சு. அதுல பிஓகேல 5 இடம், பாகிஸ்தான் 4 இடம், ஸ்பாட் வரைக்கும் சொல்லி நம்ம வந்து அடிச்சு காட்டின வரைக்கும் பண்ணோம். அதன் பிறகு நம்ம நடத்தின தாக்குதல் சொன்னா டெய்லி பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப தெளிவா. அப்படி அவங்க ஏதாவது போட்டோ காட்டியிருக்காங்களா, அவங்க ஏதாவது வீடியோ காட்டியிருக்காங்களா? நம்முடைய விமான பாகங்கள் கீழே விழுந்த மாதிரி ஏதாவது காட்டிருக்காங்க? ஒன்று அவன் ஊரில் விழுந்துருக்கணும், ஏன் ஊரில் விழுந்துருக்கணும்ல. நான் அறிஞ்ச வகையில் நம்முடைய விமானங்கள் எதுவுமே எல்லை தாண்டலை. அக்கார்டிங் டு மை லிட்டில் நாலேஜ், ஐ மே பி ராங். நம்ம தாக்குதல் நடத்தின பூரா இங்கே இருந்த இடத்துல இருந்தே பண்ணோம், அல்லது நம்முடைய விமானங்களை நம்ம எல்லைக்குள்ளே பரவ வச்சு பண்ணோம். அவங்களுக்கு பூரா ட்ரோன் அட்டாக். நம்ம வந்து ராவல்பிண்டின்னு நினைக்கிறேன், இல்லை யார் கான் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு இடத்துல வரக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் பேஸில் அவங்களுடைய ரன்வேவை நம்ம வந்து தாக்குதல் பண்ணியிருந்தோம். அந்த ரன்வேல நடந்த விழுந்திருக்கக்கூடிய பெரும்பள்ளத்தை நம்ம போட்டோவாக எடுத்து காட்டியிருக்கோம். எவ்வளோ ப்ரிசைஸாக நம்ம அடித்தோம் பாருங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு என்னென்ன சேதம் எடுத்துன்னு நம்ம வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன சேதம் அவங்க ஏதாவது சொன்னாங்களா, வீடியோ இருக்கா, ஃபோட்டோ இருக்கா, காட்டியிருக்காங்களா? அப்போ ரெண்டாவது, ரஃபேல் மாதிரியான ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ரொம்ப பெரிய பெருமையாக காட்டியிருப்பாங்க. யாரு? பாகிஸ்தானே. ரஃபேல் அடிச்சிட்டோம் ரஃபேல். ஏன்னா நீங்கள் வந்து பிரான்ஸ்லேருந்து வாங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து வேணுமா வேண்டாமான்னு போயிட்டோம்னா அந்த ரஃபேலே தூக்கிட்டோம்னா பரம சந்தோஷம். அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குதா, வீடியோ இருக்குதா? அந்த புகார் சொல்ல விட்டுருங்க. அவங்க அடிச்சு அவங்க பெருமை பண்ணுவாங்கல்ல. நம்ம வந்து ஒரு டைலாக் சொல்லணும், நான் அடிச்ச 4 பேர் தாதா தாண்டா அப்படின்னு சொல்லி டைலாக். அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அப்போ அவர்களே பண்ணாத கிளைமை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்து திரு பாரதி அவர்கள் வந்து ஏர் மார்ஷல் சொன்னது வருவோம். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒரு போர் என்றால் எல்லா தரப்புலையும் சேதம் இருக்கும், இரு தரப்புலையும் இருக்கும், நமக்கும் இருக்குது. ஆமா, ஆனா என்ன அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நம்முடைய ஏர்ஸ் பேசஸ் ஃபுல்லா சேஃபா இருக்கு. ஒண்ணு, நம்முடைய விமானிகள் அத்தனை பேருமே வீட்டில் இருக்காங்க. ரொம்ப தெளிவாக நம்முடைய விமானிகள் யாரும், பைலட்டுகள் யாரும் அங்கே போயிட்டு விழுந்துட்டாங்க வச்சாங்க, அத்தனை சேஃபா இருக்கு. நமக்கு ஆள் சேதம் ஏற்படலை. ஆள் சேதம் ஏற்பட்டது பூரா எல்லையில் அவர்கள் கண்மூடித்தனமாக நடத்துன தாக்குதல். உங்களுக்கு அவங்க வந்து நம்ம ஊரில் பஞ்சாப்லேயோ ராஜஸ்தான்லேயோ ஒரு அட்டாக் அடிச்சுட்டு அங்கே ராணுவ தளம் சேதம் அடைஞ்சுங்கிறது இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, சேதம் கட்டாயமாக இருக்கும், ஆனால் நம்முடைய விமானிகளுக்கு கிடையாது, நம்முடைய தளங்களுக்கு கிடையாது. பட் டேமேஜஸ் வில் பி தேர். அது ஆமான்னு சொல்றாங்க. அதில் அப்போ இவருக்கு என்ன தேவைப்படுது, ராகுல் காந்திக்கு என்ன தேவைப்படுது? நம்ம தெளிவாக சொல்றோம். ரஃபேல் மாதிரியான விஷயங்கள் நடந்தா அவனே சொல்லியிருப்பான். அவனே சொல்லாத விஷயத்தை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு நாங்க அணுகுண்டு தாக்குதல் நடத்திட்டோம் பெருமையால பேசியிருப்பாங்க இல்லையே. அவங்களுக்குலாம் அடிச்சு பதறாங்க. அவங்களுடைய டிஜிஓ தான் கால் பண்ணி 3:30 மணிக்கு நம்ம போற நிறுத்திக்கலாங்கன்னு கேட்டார். இது அவங்களே ஒத்துக்கிறாங்களே, நீங்க சொல்றீங்க. அப்ப அவர்கள் எப்படி வருவாங்க? யார் அடி வாங்கியிருக்குன்னு அவன் தானே வேண்டாங்கன்னு சொல்லிடுவான். சண்டையில் அப்பர் ஹேண்ட் எடுத்தவன் ஏன் நிப்பாட்ட போறான்? சண்டையில் யார் லோயர் ஹேண்ட்ல இருக்கான்னு அவன் தான் நிப்பாட்ட போறான். அப்ப அவர்கள் அடி வாங்கியிருக்குன்னு அவங்களே ஒப்புக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து பெருமை. அப்படி யாருக்காக வேலை பார்க்கறது? ராகுல் காந்தியுடைய தேசப்பற்று எந்த தேசத்தின் மீது இருக்கிறது? இந்தியா மீதா, பாகிஸ்தான் மீதா? எப்படி அவர் வந்து இந்திய வெளியுறவு மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அவருடைய கூட்டாளியில இருக்கக்கூடியவங்களே வந்து பயங்கரமா வேற கணக்கு சொல்றாங்க. உமர் அப்துல்லா அங்க உட்கார்ந்து இருக்கிறார், இந்தி கூட்டில உட்கார்ந்து இருந்தார். அவருடைய தேசப்பற்று வந்து வியக்க வைக்கிறது. இவர் வந்து இவ்வளவு பேசுறாரு. ஓவைசி மத்திய அரசை வந்து வாங்கக்கூடிய எல்லா பிரச்சனை அவர் வந்து முதல்ல நிற்கிறார். பாகிஸ்தானை விடக்கூடாதுங்கன்றார். இன்னும் ஏங்க நிறுத்தினீங்கன்றார். விடாதீங்க, அவன் அடிங்கன்றார். அப்படி அவர்கள் எல்லாம் தன்னுடைய தேசப்பற்ற உச்சத்தில் வச்சு நிற்கும் போது இவர் பேசுற பேச்சு ரொம்ப ஷாக்கிங், வெரி பேத்தட்டிக். இப்போ ஜெய்சங்கர் அவர்களும் ஆப்கானில் இருக்கும் தாலிபான்ஸ் கூட அந்த பேச்சுவார்த்தையை அவர் பேசினது, அதாவது பாகிஸ்தான் இதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீங்க. ஸோ இதில் இருந்து இந்தியா வந்து தாலிபான்ஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண போகுதா? முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படின்னு தாலிபான் கூட நம்ம எப்பயுமே பேசிட்டு இருந்திருக்கிறோம். நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம தாலிபான்கள் அரசு அமைச்சாங்கன்னு சொன்ன உடனே நம்ம போய் முதல்ல பேசுகிறோம். என்ன காரணம்னா, தாலிபான்களுக்கும் நமக்கு உறவு கிடையாது, ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கு உறவு. நீங்கள் மகாபாரத காலத்திலேருந்து காந்தகார் வந்து நம்ம கிட்ட இருக்கு. மகாபாரத காலத்து அந்த காந்தாரி நீங்கள் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்தஹாரை சேர்ந்தவர் காந்தாரி. அதனால் அந்த காலத்துலேருந்து நமக்கு வந்து ஒருங்கிணைந்த அகண்ட பாரதத்தில் அந்த கணக்கில் இருந்திருக்கு. அப்போ அங்கே அமெரிக்க அரசு இருந்தாலும், அங்கே வந்து தாலிபான் அரசு இருந்தாலும், முந்தைய அரசு இருந்தாலும், அவர்கள் என்னவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மோட நல்ல ரிலேஷன் எப்பயுமே. ஏன்னா ஆப்கான் மக்களுக்கு நம்ம குறையலாம் இருக்கும். எப்படி நேபாள் மக்களுக்கு, பூட்டான் மக்களுக்கு, ஸ்ரீலங்கா மக்களுக்கு, மால்தீவ்ஸ் மக்களுக்கு, இது மாதிரி பிற இடங்களுக்கு இருக்கிற மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோமோ, அதே போல் மொரிஷியஸ் எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து அதே போல் ஆப்கானுக்கு வந்து நம்ம பெருசாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் டே ஒன்லேருந்து. அதனால் அவங்க நம்மகிட்ட எப்பயுமே நல்ல ரிலேஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், பயங்கரவாதத்தின் துணை கொண்டு பாகிஸ்தான் வந்து ஆப்கானில் நிறையா ரப்சர் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால பாகிஸ்தானை வந்து ஒரு எதிரி நாடு அவங்க பார்க்குறாங்க. புரியுங்களா? ரெண்டு பேருமே மதத்தால் ஒன்று, ஆனால் அவங்களுக்குள்ளேயே தகராறு இருக்கு இந்த விஷயத்தெல்லாம். பங்களாதேஷ் எப்படி பிரிஞ்சது? ரெண்டு பேரும் ஒரே மதம் தானே. அவங்க மொழியால் அவங்க வந்து தாக்கப்பட்டாங்க. நீ பங்களாதேசி பேசுகிறவங்க, நீ பாங்களா பேசுகிறவங்கள நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சாயத்து கூட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இங்கே வந்து மதம் ஒன்று தான், ஆனால் வந்து ஆப்கானிஸ்தானுடைய வளர்ச்சியை பாகிஸ்தான் என்றைக்குமே விரும்பினதில்லை. அதனால டே ஒன்லேருந்து அவங்க எதிரிக்கு எதிரி நண்பங்கிற கணக்கில் இல்லை.
தலிபான்கள் அப்படிங்கிற கணக்கும் கிடையாது. நாம எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்கான், அது நம்ம டே ஒன்று இருக்கோம். அது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். அதை ஆப்கான் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய தலிபான் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கு. நம்ம டே ஒன்று இன்னைக்கு இல்லை, அமெரிக்கா வெளியேறின உடனே அமைஞ்ச இடைக்கால அரசுல இருந்தே நம்ம இந்த உறவை பேணிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கும் பங்களாதேஷிஸ் எல்லாமே 30 நாள் வந்து டெட்லைன் கொடுத்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டறிஞ்சு டிபோர்டேஷன் நடத்தணும் அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கும் எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு துரிதமான நடவடிக்கையை வந்து இந்தியா எடுக்கிறது. இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. கட்டாயமாக பண்ணியிருக்கணும், டே ஒன்லேருந்து பண்ணியிருக்கணும். அது வந்து அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்களில், வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களில் அவங்களுடைய டெமோகிராஃபியை மாறக்கூடிய அளவுக்கு, அதாவது யார் இந்தியர்கள் யார் அந்நியர்கள்னே தெரியாத அளவுக்கு ஊடுருவி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தவர்கள் பார்த்தீங்கன்னா பாங்களா பேசுவாங்க பெரும்பாலும், முஸ்லீம்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும். அதே மாதிரி ஸ்கின் டோன், ஃபேஸு, மூக்கு, மொழி எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம மேற்கு வங்கத்தினர் போல தான் இருக்கும். அதனால் அவர்கள் வந்தார்கள் கொஞ்சம் அந்நியர்கள் போலவே தெரியாது. இப்போ நம்ம மாதிரியான ஊரில் கொஞ்சம் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். நார்த் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடியவங்களையோ இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் தான். பட் தான் நார்த் இந்தியாவில் வரக்கூடியவங்க இந்த பங்களாதேஷ் வரக்கூடிய கொஞ்சம் கண்டுபிடிக்கும். பட் அஸ்ஸாம் மாதிரியான இடங்களில் வெஸ்ட் பெங்கால் மாதிரியான கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இது வந்து அவங்களுடைய டெமோகிராஃபியே பெரிய அளவில் மாற்ற அளவுக்கு இந்த பெருசாக இருக்குது. அங்கே ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக அதையும் கூட என்கரேஜ் பண்ணுறாங்க, மம்தா பானர்ஜி பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து இப்போயாவது விழித்து கொண்டார்களே அப்படின்னு நம்ம ஆனந்தம். ஏன்னா டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பேப்பர் மட்டும் நீங்கள் வந்து இந்திய அளவுங்கிற கதையை விட்டுருங்க, தமிழ்நாட்டு பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 11 பேர் கைது, கோயம்புத்தூரில் 30 பேர் கைது, ஈரோட்டில் 27 பேர் கைது, டெய்லி ஒரு நியூஸ் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கு. அவர் வந்து குடும்பத்தோடு வெளில இன்னும் ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு திருப்பூரில் இதற்கு முன்னாடி பாகிஸ்தானில் மன்னிக்கணும் பங்களாதேஷில் தேடப்பட்ட ஒரு பயங்கரவாதி கைது செய்யப்பட்டார். அவர் அயன் பண்ணிட்டு இருக்காரு இங்கே உட்காந்து. அங்கே தேடப்படும் குற்றவாளி இங்கே ஏதோ ராஜாங்கிற பேரில் ஏதோ ஒரு பேரில் உட்காந்து அயன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃப் வந்து காய்கறி வித்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து எல்லோரும் சுலபமாக அடைக்கலப்படக்கூடிய இடமா மாறிடுச்சு. அப்போ வந்து கட்டாயமாக இந்த நடவடிக்கை எடுத்துடணும். இது வந்து ரொம்ப தாமதம், பட் எப்பயுமே அட்லீஸ்ட் இப்பயாவது விழித்து கொண்டார்களே அப்படின்னு ஒரு ஆனந்தம். தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்பேடு அந்த மாதிரியான இடங்களில் திருப்பூர்லலாம் வந்து இந்த மாதிரியானவங்களை கண்டறிஞ்சப்போ இங்கே சொன்ன விஷயம், இந்தியா வந்து இமிக்ரெண்ட்டாக வந்து வரவங்க, இல்லீகலாக வரவங்கள இந்தியா அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தா இந்த மாதிரி உள்ள ஊடுருவி வந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ வந்து இந்தியா மேலே தான் இந்த தப்பு இருக்குது அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு குறை சொல்கிறாங்க. அதான் அதை வந்து எல்லையில் வந்து கண்காணிக்கிறதுங்கிறது கதவை பூட்டிட்டு பண்ண முடியாது. ஏற்கனவே மெக்சிகோலேருந்து வரக்கூடியவங்களாம் தடுக்கிறதுக்காக அமெரிக்காவில் ஒரு பெரிய சுவர் எழுப்புறேன்னு கிளம்பினார். ஆனால் ட்ரம்ப் முதல் முறை இருந்தது. அது சாத்தியம் இல்லைங்கிற பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் இங்கே பெருசாக இருக்குது. இமிகிரண்ட் வந்து பயங்கரமாக ஓடி இருக்காங்கன்னு அவரே இப்போ 2வது முறை ஒத்துக்கிறார். ஸோ நீங்கள் கதவை பூட்டி வச்சுலாம் கண்காணிக்க முடியாது. ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் தான், செய்யணும். அதில் மாற்றுக்கிறதுல நிறைய பாலைவன பகுதிகள் இருக்கும், நிறைய நீர்ப்படுகைகள் இருக்கும், 2 நாடுகளுக்கும் சேர்ந்துருக்கும். அது மாதிரி மலைப்பகுதிகள் இருக்கும், இது எல்லாமே சேர்ந்துருக்கும். அப்போ ஊடுருவல்காரங்களுக்கு 150 வழி இருக்கும், தடுக்கிறவங்களுக்கு வந்து 1-2 வழி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம சிந்தனை பண்ணுறோம். கட்டாயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பொறுப்பு இருக்குது, நோ டவுட். மாநில அரசோட ஒத்துழைப்பு, எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநில அரசோட ஒத்துழைப்போட மத்திய அரசு கட்டாயமாக செய்யணும். மேஜர் ரோல் மத்திய அரசுக்கு தான் இருக்குது, நோ டவுட். இப்போ அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அளவுக்கு ஒரு துரிதமான விஷயத்தை வந்து செயல்படுறாங்க. ஒருவேளை சிஏஏ வந்து கொண்டு வந்தப்போ வந்து பல பேர் அகைன்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இப்போ நாங்கள் பாகிஸ்தானியர்களோ பங்களாதேஷிகளோ பாஜக கவர்மெண்ட் வந்து வெளியில இது பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசு மேலே வேற மாதிரியான ஒரு பழியாவோ இல்லை வந்து இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் வெளில அனுப்புறாங்கன்ற மாதிரி பிரச்சனை வந்துரும்ன்ற மாதிரி பாஜக யோசிச்சிருக்கும். மைனாரிட்டிஸுங்கிற கேள்வி எங்கே வந்தது? வெளிநாட்டவர்கள், ஏன் நாடே கிடையாது, அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஊடுருவி வந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட்டுக்காக நீங்கள் வாங்க, வி வெல்கம் யூ, அதிதி தேவோபாவான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இல்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கோங்க, அதுவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். பாகிஸ்தானை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்கோம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் 2மே இல்லாமல் வந்தால் அதுக்கு ஊடுருவல்காரர்கள்னு பேர், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு பேர். அப்போ வந்து அதை இமிகிரண்ட்ஸை சேர்க்க முடியாது, புரியுங்களா? நீங்கள் வந்தவர்கள் எங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சு சொல்லி வந்தீங்கன்னா தாராளமாக வாங்க. நீங்கள் ஊடுருவல்காரர்களை எப்படி நாங்கள் வந்து இமிகிரண்ட்டாக எடுக்க முடியும்? அவங்கெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக தெரியாமல் அவர்கள் நாட்டுக்கும் விசுவாசமாக இல்லாமல் வந்த நாட்டுக்கும் விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறவங்க, நாளைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க, நாளை கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்போ வெளியூர்காரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள், ஊடுருவியர்களை நம்ம வந்து எந்த மதம் எந்த ஜாதின்னு பார்க்கறது நியாயம் இல்லை. அவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காகவோ மைனாரிட்டி என்பதற்காகவோ பாஜக பேர் அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. இப்போ நான் தமிழ்நாடு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுச்சு திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் மற்ற இடங்களையும். அப்போ அவங்க வந்து முஸ்லீம்கள் பார்த்துச்சா கிறிஸ்டியன்கள் பார்த்துச்சா? நம்ம அவங்கள எந்த ஊருன்னு தானே கேட்குறோம், என்ன மதம்னு கேட்கலையே, புரியுங்களா? நீங்கள் எந்த ஊருக்குன்னு கேட்குறோம். நான் தமிழ்நாடுங்க, ஓகே. நீ எந்த ஊருங்க? பங்களாதேஷுங்க. அப்போ நீ எந்த மதங்கிற கேள்வி வராது. அப்போ இந்த இது மதங்கிறது இவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். எதுவாக இருந்தாலும் அரசியல் படுத்திட்டே கொண்டு வருவாங்க. அப்படி கேட்குறேன். இந்த விஷயத்தை எஸ்பெஷலி பங்களாதேஷிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவக்கூடிய விஷயத்தை இந்திரா காந்தி டீல் பண்ணியிருக்கிறாங்க. வங்கதேச போரின் போது லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக வந்தாங்க. இன்னைக்கு ஊடுருவி இருக்கிறாங்க, புரியுங்களா? அன்னைக்கு வங்கதேச போர் இருந்தபோது அகதிகளாக வந்தாங்க, நம்ம கொடுத்தோம். அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்க, நாங்களாம் அவங்களை வச்சிருக்க முடியாதுங்க, அவங்க நாட்டுக்கு அவங்க போயாகணும்,
அப்போ அவர் இந்திரா காந்தி முஸ்லீம்னு பார்த்தாங்களா ஹிந்துன்னு பார்த்தாங்களா? எங்கள் நாட்டில் பங்களாதேஷில் வைத்திருக்க முடியாது, நாங்கள் திருப்பி அனுப்புவோம், அவர்கள் திருப்பி செல்ல வேண்டும்னு சொன்னாங்க. அப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள்னு பார்த்துட்டு பங்களாதேஷும் பாகிஸ்தான் அவங்களை வச்சுக்க வேண்டியதானே? அந்த ரெண்டுமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் தானே. நம்மளாவது மதச்சார்பற்ற நாடு. அவங்க இஸ்லாம் அவங்க வச்சுக்கணும் தானே. ரோஹிங்கியா முஸ்லீம் ஏன் பாகிஸ்தான் வச்சுக்க மாட்டுது? ரோஹிங்கியா முஸ்லீம் ஏன் பங்களாதேஷ் வச்சுக்க மாட்டுது? அப்போ நான் மட்டும் வச்சுக்கணுமா? அப்போ முஸ்லீம்கள்ங்கிறது இல்லை பிரச்சனை, புரியுங்களா? அவங்க வந்து ஊடுருவல்காரர்களுங்கிறது முக்கியமான பிரச்சனை. அப்போ ஊடுருவல் எந்த மதத்தவர்களுங்கிற கேள்வியே கிடையாது. அது பாஜகவா காங்கிரஸாங்கிற கேள்வி கிடையாது. அதுதான் நான் இந்திரா காந்தி உதாரணம் சொன்னேன். இந்துவா முஸ்லீமாங்கிற உதாரணமும் கிடையாது. அதுக்காக தான் ரோஹிங்கியா முஸ்லீமும் குறிப்பிட்டு சொல்றேன். இப்போ இது மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரியான ஊடுருவல்களில் வந்து இப்போ நார்த் இந்தியன்ஸ் வட இந்தியர்கள் திரும்ப அவங்க இடத்துக்கு போகணும், எதுக்கு இங்கே இருக்காங்கன்ற மாதிரி சில மக்களும் சரி, அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆனால் அதே அவங்க வந்து பங்களாதேஷிஸோ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸோ இல்லை வேற பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ்லேருந்து வர யாருக்குமே வந்து ஒரு ரிஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வட இந்தியர்களுக்கு மட்டும் ஏன் அந்த ரிஜெக்ஷன் இருக்கு? அப்படி யாரும் பெருசாக சொல்கிற மாதிரி நான் அறியலை. வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு யாரும் சொன்ன மாதிரி நான் அறியலை. வன்முறை சம்பவங்கள் ஒன்று ரெண்டு வரும்போது ஒரு கோபமான கருத்துக்கள் பார்த்துருக்கோம். நாம் தமிழர் மட்டும் இது வந்து டெமோகிராஃபியை மாற்றுமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவருமே கூட பெருசாக நீங்கள் திருப்பூர்லாம் பார்த்து போனீங்கன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இது மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் போனீங்கன்னா, சென்னை உள்பட இந்த ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. நீங்கள் வர்றவன் பூரா பீகார்லேருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, சத்தீஸ்கர்லேருந்து, மத்திய பிரதேசலேருந்து, உத்தரப்பிரதேசலேருந்து தான் வந்து நிற்கிறான். அப்போ அவர்கள் வந்து திரு அண்ணாமலை வேற ஒரு இடத்துல குறிப்பிட்றாரு, நாங்கள் உங்களுக்கு லேபர் அனுப்புகிறோமே, எங்களுக்கு காசு கொடுங்கன்னு அந்த மாநில அரசுகளே கேட்ட எண்ணத்துக்கு ஆறுங்கிற சொல்கிறார். அந்த மாதிரி பெரிய ஒரு லேபர் ஃபோர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து கட்டட பணிகள் வந்து மத்திய அரசு பணி, மாநில அரசு பணி, தனியார் பணின்னு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் ஆள் எங்கேருந்து போகிறது? அப்போ அவர்களை வந்து எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஹிந்தி சொல்லித்தரது, அவங்களுக்கு தமிழ் சொல்லித்தரது, அவங்களுக்கு லேபர் லா சொல்லித்தரது மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் வந்தபோது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களுக்கு சாதகமாகலாம் இருந்தாங்க, சரிங்களா? இடையில வந்து சில மொழி வாரியான பிரச்சனைலாம் வந்தபோது. ஸோ அப்படி வந்து நான் அறிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வடமாநிலத்தவர்கள் இங்கே உள்ள வரான்னு சொல்ல, நாம் தமிழருக்கு ஒரு சின்ன ரிசர்வேஷன் இருக்குது. அதுவும் கூட ஒரு வன்மமாவோ கோமாவோ வெளிப்பட்டது சண்டை சில தமிழ் வந்திருக்கு. அது வந்து மொழி புரியாமல் 2-3 அத்துமீறலில் வன்முறையில் அவங்க ஈடுபட்ட போது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ. ஸோ வட இந்தியர்கள் வெளியேறணும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதா நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் ஒருவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிங்கிள் ப்ளீ தனிநபராக வந்து போட்டிருக்காரு. அவர் ஸ்ரீலங்கன், பட் இந்தியாவில் நான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியா ஒன்றும் தர்மசாலை இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அது சரியாகப்படுது? ரொம்ப சரியான கருத்து. அது ஏற்கனவே நான் சொன்னது போல ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே குடியுரிமை வாங்கி வச்சிருக்கிறாங்க. குடியுரிமை வாங்கி இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து நடத்தி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். அகதிகளாக பலர் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்குலாம் முகாம் கொடுத்து அவங்களுக்குலாம் ரேஷன் அரிசிலேருந்து எல்லா சலுகையும் கொடுத்து அவங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே இல்லாமல் நான் ஒருத்தர் வந்திருப்பாங்க, திருப்பி அதே கதை தான் அவங்களுக்கு, புரியுதுங்களா? உங்களுக்கு நம்ம வந்து ஒன்று குடியுரிமை பெற்று வந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க, பல வருஷமாக இங்கே இருக்கிறாங்க. தமிழர்கள் இருக்கிறாங்க, சிங்களர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் 100 இருந்துச்சுன்னா 95 பேர் தமிழர்கள் இருப்பாங்க, 4-5 சிங்களர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் அகதிகளாக வந்தவங்க, ஏதிரிகளாக வந்தவங்க, அங்கே பொழைக்க முடியாது, அங்கே வந்து ஒரு போர்க்காலம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க பூந்தமல்லியிலேருந்து, புழல்லேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அவர்களுக்கு ரேஷன் அரிசி எல்லாமே கொடுக்கும், படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய குடிமகங்களுக்கு கொடுக்க கிட்டத்தட்ட அத்தனை உரிமையும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி எம்பிபிஎஸ் படிக்க முடியும், மேல் படிப்புலாம் படிக்க முடியாங்க இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் செலவு பண்ணிக்கணும். ஸோ அவர்களை வந்து நம்ம நல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே இல்லாமல் வர்றவங்க அவங்க நாடு கடத்தப்படணும், அதுதான் முறை. அதற்கு தான் அவங்க தர்ம சத்திரம் கிடையாது சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட கேஸில் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர், பார்த்தீங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர் முடிஞ்சவங்களுக்கு வந்து முருகன் இருக்கிறார், சரிங்களா? அவர் வந்து ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர், தண்டனை காலம் முடிந்ததாக கருதப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து பேசிக்கலி ஸ்ரீலங்கன், சரிங்களா? அப்போ ஸ்ரீலங்கா தான் போகணும். அவருக்கு அங்கே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அங்கே ஒரு கேஸ், அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாதுல்ல. ஹீ இஸ் எ ஸ்ரீலங்கன், சரிங்களா? நம்ம நளினியை போக சொல்லலையே, அவருடைய மனைவி நளினி இங்கே இருக்கிறாங்க, நம்ம அதை பற்றி கேஸ் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, அதை பற்றி யாருமே பேசலையே. ஆனால் முருகன் எந்த ஊருக்காரரு, சாந்தன் எந்த ஊருக்காரரு அப்படின்னு அவங்க பேரறிவாளை பற்றி நம்ம ஒன்றுமே பேசலையே. அவர் தமிழர், இங்கே தான் உட்காந்துருக்காரு, வேலூர் அவருடைய ஊரில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ வெளிநாட்டுக்காரரா நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிரு, இல்லை நீங்கள் வழக்கம் போல இந்திய குடியுரிமை வாங்க. ஒன்று நான் குடியுரிமை வாங்க மாட்டேன், நான் வந்து தப்பான உட்காந்துருப்பேன், எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி பர்த்ரேட்டாக கேட்க முடியாது. அதனால தான் சத்திரம் கிடையாது, ரொம்ப சரிதான். இப்போ டிபோர்டேஷன் வந்து எந்த அளவுக்கு இந்தியா துரிதமாக நடவடிக்கை எடுக்கும், அதே மாதிரி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பார்க்குறோம், நம்ம பாகிஸ்தானுக்காக வேலை பார்த்த ஒரு ஸ்பை அப்படின்ற ஒரு இந்திய யூடியூபர் பெண்ணை வந்து கைது செய்யாங்க, ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்துலையும் வந்து இப்போ இது நடந்ததுனால தான் இந்த மாதிரி லீட் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். அதே நேரத்தில் பாகிஸ்தானோட ஹை அஃபிஷியலாக இருந்த டேனிஷ் அப்படின்ற ஒருத்தர், அவர் உண்மையான பேர் வேறு அப்படின்ற ரஹீம்ட்டு. ஸோ அவரும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு விஷயம் நடந்ததுனால தானே இந்தியா இந்த அளவு செயல்படும். ஸோ இதிலையும் ப்ரிகாஷனாக இருந்திருக்கலாமா இந்தியா? பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரி மாற்றப்பட்டது வந்து வேற காரணம். அவர்களுக்கு வந்து தூதரக அதிகாரிகள், டிப்ளமேட்ஸுக்கு நிறைய உரிமைகள், சலுகைகள் உண்டு. அவங்க மேலே நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து அமெரிக்கன் எம்பசி இருக்குது.
அங்கே ஒருத்தர் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நீங்கள் டிபோர்ட் தான் பண்ண முடியும், அவரால் எஃப்ஐஆர் போட முடியாது. புரியுங்களா? நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போடுவோம். ஆனால் டிப்ளமேட்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாதுங்கிறது உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தார்மீக அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அவங்க இந்த மாதிரி உளவு கொலையில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அவங்களை கிளப்பி விடுறது இது ஒன்று. மல்ஹோத்ரா அவங்க லேடி யூடியூபருடைய கேஸில் வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு வந்து அதில் இன்னும் சரியாக புரியப்படலை. ஏன்னா பாகிஸ்தானுக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அது கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் அவங்க ஒரு ட்ராவல் பிளாகர் தான், அவங்க வந்து ட்ராவல் தான் அவங்களுடைய பிளானே. ஸோ அதனால போயிருக்கிறாங்களா, போகும்போது யார் யாரெல்லாம் சந்திச்சாங்க. சில சந்தர்ப்பங்கள்லாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு கியூரியாசிட்டியில் இது மாதிரி போகும்போது சில தப்பான ஆட்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஸோ என்ன பர்பஸுக்காக சந்திச்சாங்கன்னு பார்க்கணும். ஸோ அது வந்து விசாரணைக்கு நான் காத்திருக்கேன். அது வந்து ஸோ விசாரணை முடிவு வரட்டும் காத்திருக்கேன். அதனால அவர் குற்றம் செஞ்சவருன்னோ அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல இடத்துக்குல ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த அவுட்கம். அது வரவாள். இங்கே ஊடுருவல்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்தியா சிறப்பாக சரியாக செயல்பட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது இன்னும் முன்னாடியே பண்ணியிருக்கணும், இன்னும் வேகமாக பண்ணியிருக்கணும். அது எல்லா வகையிலையும் நல்லது. நாளைக்கு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்து ஈரோட்டில் நினைக்கிறேன் நடந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து வீடு ஹவுஸ் ஓனர் அவர் வந்து 4 பேரை வந்து வாடகை கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் லோன் அடைக்கலன்னு சொல்லி அந்த பேங்க் வந்து அவர் மேலே கேஸ் கொடுது. அப்புறம் வந்து அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் இந்தியாக்காரரே கிடையாது, அவர் பங்களாதேஷ்காரர். அவர் 27 வருஷம் முன்னாடியே ஓடி வந்துட்டார். வந்து இங்கே ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகி நல்லா உழைச்சி சம்பாதிச்சு 4 வீடு கட்டி 4 வீட்டில் 7 பேரை வாடகை கொடுத்து ஓனுக்கு வந்துட்டு இருக்கிறார். அதுக்கு லோன் கட்டலாம் தெரிஞ்ச போது தான் பார்த்தா அவருக்கு வந்து ஆதார் கிடையாது, ரேஷன் கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, ஒன்று கூட பார்த்தா பங்களாதேஷும் தெரியுது. 27 வருஷம் கழிச்சு அவர் நல்ல மனுஷன். இது வரைக்கும் நமக்கு வந்து அவர் விபத்து ஒரு ஆபத்தான விஷயங்கள் எதுவும் பண்ணலை. ஆனால் 27 வருஷம் உள்ள ஓடி தமிழ் பொண்ணே கல்யாணம் பண்ணவர் ஏதாவது தப்பான வேலைக்கு போனால் என்னத்துக்காக முடியும்? ஸோ நமக்கு வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தேவையில்லைன்னா கூட அப்பயாவது பண்ணுறாங்களேன்னு ஒரு ஆறுதல் அடையணும். உடனடியாக இது வந்து துரிதகதியில் எல்லா மாநிலத்திலும் இந்த 30 நாள் கெடு வரைக்கும் காத்திருக்காம எவ்ரி டே டு டே பேஸில் இதை செய்யணும். நீங்க சொன்ன அதே கருத்தை தான் மல்ஹோத்ராவுடைய தந்தை ஹரீஷ் மல்ஹோத்ரா அவரும் சொல்றாரு. ஜஸ்ட் அவங்க ஒரு டிராவல் பிளாகரா போறாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க கூடயே வந்து இன்னும் ஒரு 6-7 பசங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய லீட் சொல்றாங்க இல்லையா, சிம் கார்டு, மணி, அப்புறமா ஐஎஸ்ஐ கூட பேசுறதுக்கே இவங்க வந்து தனியான ஒரு ஆப் வச்சிருக்காங்க, பட்டியாலா ஏர்ஃபோர்ஸை வந்து ஸ்பை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஓவரால் மேலேயும் இருக்கு. நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்றேன். நான் சொல்றது இந்த விசாரணை அமைப்புகளுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றேன். நான் வந்து மல்ஹோத்ரா நல்லவங்க அப்படின்னோ கெட்டவங்களும் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனால் இதில் வந்து சின்ன ஒரு கிரே ஏரியா என்னன்னா, அவங்க ஒரு டிராவல் பிளாகர், அதுதான் ஒன்று. அப்போ வந்து இந்த டிராவல் அப்படிங்கிற பேரில் உளவு வேலை பண்ணாங்களா, அல்லது டிராவலில் போகும்போது ஆரோ கோளாறில் ஏதாவது பண்ணாங்களா, அது வந்து நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அவங்க அப்பா சொன்னது நான் எதுக்குமே நான் வந்து எஸ் நோக்கே போகல. நான் வந்து நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க தயாராக இல்லை, கெட்டவங்கன்னு குற்றம் சாட்ட தயாராக இல்லை. நான் வந்து வெயிட் பண்ண காத்திருக்கேன், அவ்வளோ வெயிட் பண்ண ரெடியாக இருக்கு. அவங்க நம்முடைய விசாரணை அமைப்புகள் என்ஐஏலேருந்து அத்தனை பேரும் பார்த்துட்டு சொல்லட்டும், அதில் என்ன முடிவு வருதுன்னு நம்ம பார்ப்போங்க தான் அந்த இடத்துல. இதில் நீங்கள் ஏன்னா இது வந்து 2 ஏரியாவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஸோ அவங்க வந்து ஒரு லேடிங்கனால செஞ்சிருக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க அடிக்கடி டிராவல் பண்ண அது ஒரு குத்தமாக பலன் சொல்ல முடியாது. நடந்திருக்கலாம், லீடு இருக்கலாம், விசாரணை அமைப்புகள் தப்பு செய்யாது, ஆனால் முடிவு வரட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு கிரே ஏரியாவை வச்சிருக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் அதுக்கு ஒரு முடிவு வர விரும்பலை. லஷ்கர் இ தொய்பாவுடைய அமைப்பை சார்ந்த ஆப்ரேட்டிவாக இருக்கட்டும், கோஃபவுண்டராக இருக்கட்டும், சைஃபுலே காலித் அவர்கள், ஸோ இந்த மாதிரியான டெரரிஸ்ட் வந்து அன்னோன் பீப்புளால் கொலை செய்யப்படுறாங்க லாகூரில். நிறைய பேர் வந்து காயமடைஞ்ச ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தகவல் வருது. ஆனால் யார் கொன்னாங்க அப்படின்னு தெரியல, அன்னோனா அது இருக்குது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பெருமைக்காக நம்ம அப்படி சொல்லலாம். பார்த்தீங்களா, நாங்களாம் இஸ்ரேல் மாதிரி, மொசாட் மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க டப்புன்னு செத்து போவாங்க அப்படின்னு நம்ம பெருமைக்காக சொல்லலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பயங்கரவாத அமைப்புகளில் வந்து அவர்களுக்குள்ளேயே பெரும் போட்டி உண்டு. அவங்களுக்கு வந்து காரணம் என்ன, கொள்ளை பணம் முழுக்க வந்து கருப்பு பணம். அப்போ வந்து அது வந்து கண்ணாப்பின்னான்னு சுற்றும் போது அதில் போட்டி வந்துடும். யாருன்னு போட்டி வந்துடும். இந்த மாதிரி ஆயுத குழுக்கள் எல்லாமே இது மாதிரி ஈடுபடக்கூடியவங்க தான். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்கா பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே இபிஆர்எஃப்லேருந்து எல்டிடியிலேருந்து அவர்களுக்குள்ளே நடந்த மோதல் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அவங்களுக்குள்ளே யார் இதை செய்கிறது, யார் இதை முன்னிறுத்துறது, யார் வந்து தமிழர்களுடைய பிரதிநிதிங்கிறதுல அவர்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கக்கூடிய போரை விட அவருக்குள்ளே நடந்த போர் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து வரலாறு நடுகிறது. அது மாதிரி எல்லா ஆயுத குழுக்களும், எல்லா பயங்கரவாத குழுக்களும் எல்லாருமே இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள உள்ள ரைவல்ரி நடந்துச்சா நமக்கு தெரியாது. பாகிஸ்தான் நடந்திருக்கு, பாகிஸ்தான் பார்க்கட்டும், அவங்க ப்ராப்ளம். ஆனால் எப்படி நடந்தாலும் நல்லதுதான் நடந்திருக்கு. சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா காவல்துறை என்ன செய்வாங்கன்னா, 2 ரவுடி கும்பலுக்குள்ளே வந்து ஒரு தாக்குதல் ஏற்படும். இவர் பெரிய ஆளா, அவர் பெரிய ஆளான்னு. அதில் வந்து ஒருத்தருக்கு ஆபத்து இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியும். அவங்க சைலண்டாக இருந்துருவாங்க. புரியுங்களா? சரி, 2 பேரில் யார் போனாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னா கெட்டது அழியணுங்கிறது மட்டும்தான். ஸோ அவங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்க கூடாது. அவங்க வந்து சைலண்டாக இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏன் நான் பாதுகாப்பு கொடுக்கணும், அவனும் கெட்டவன் இவனும் கெட்டவன். அப்போ வந்து பாகிஸ்தான் அரசு அப்படி செஞ்சிருக்கலாம். பயங்கரவாதிகளால் பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலிங்கிறத நான் ஏற்கிறேன். அது வந்து மறுக்க முடியாது. பாகிஸ்தானுக்கே
பயங்கரவாதிகள்கிட்ட பிடிபட்டு அது வந்து என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கு அந்த கவர்மெண்ட். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி தரலாம், இது நல்ல வேலைடா அந்த எவனோ ஒருத்தன் போறான்னு சரி. ஸோ நாம வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டாக ஒரு ப்ரைட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எங்க பாரு நாங்கள் வந்து கனடாவில் அந்த மாதிரி 2 பேர் போனால், அமெரிக்காவில் அந்த மாதிரி 2 பேர் போனால், இந்த மாதிரி பாகிஸ்தானில் ஏற்கனவே 2 பேர் போயிருக்காங்க, நம்ம டப்புன்னு தூக்கிறோம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை வந்து அவர்களுக்குள்ள உள்ள மோதல்னாலும் நடக்கலாம். அதனால் நம்ம வந்து அது நம்ம தான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீண் ஜம்பம் பேசல அர்த்தம் இல்லை. அதே மாதிரி பலுச்சிஸ்தான்ல வந்து ஒரு ஸ்கூல் வேன் அட்டாக் பண்ணப்பட்டப்படுது. அதுக்கும் பாகிஸ்தான் தரப்புல சொல்றது இந்தியா தான் இதுக்கு பின்னாடியில இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை எப்பப்பெல்லாம் எழுப்புறோமோ அப்போ பலூச் பிரச்சனையை வந்து அவங்க எழுப்புறது வழக்கமாக வச்சிருக்காங்க. தந்தி டிவியில் நம்முடைய தம்பி ஹரிஹரன் வந்து முஷரஃபை பேட்டி எடுத்த போது ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பயங்கரவாதத்தை ஈடுபடுறீங்கன்னு சொல்லும்போது முஷரஃப் வந்து சொல்றார், பலூச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. ஸோ அவங்க வந்து எப்பயுமே இந்த பலுச்சிஸ்தான், ஏன்னா அங்கே வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆயுத குழுக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக கடுமையாக செயல்படுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய ரயிலே முடக்கி வச்சுட்டாங்க, மொத்த ட்ரெயினே கடத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்றது வந்து இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது, ஒரு நாட்டோடைய பேக்கப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நேரடியாக நம்ம தலையிடுறதில்ல. நம்முடைய பெரிய ஸ்டாண்ட் அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்னன்னா எப்பயுமே அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடுறது. அதனால தான் ஏன் பிரச்சனை நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து என்னுடைய விஷயம், ஏன் வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை நான் பார்த்துவேன், தேர்ட் பார்ட்டி என்டர்டெயின் பண்ணவே மாட்டேன். அதனால நாம தலையிடுறதுங்கிற அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் தான். நம்முடைய ரா என்ன செய்யுது, மற்றபடி அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிறலாம் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.